ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளையும் சிரமங்களையும் அல்லாஹ் அடுத்தடுத்து கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த சமூகத்துடைய ஆரம்பம் தான் நிம்மதியோடும் கண்ணியத்தோடும் வெற்றிகளோடும் அமையும். இறுதி காலம் நெருங்கும் போது சோதனைகளும் சிரமங்களும் அதிகமாகும். அடுத்தடுத்து அல்லாஹ் சோதனைகளையும் சிரமங்களையும் கொடுத்து கொண்டிருப்பான். முன்னால் சென்ற சோதனை பின்னால் வரக்கூடிய சோதனையை, பின்னால் வரக்கூடிய சோதனை முன்னால் சென்ற சோதனையை எளிதாக்கி காட்டும். அந்த காலத்தில் வாழக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், ஹாதிஹி முஹ்லிகதி, இதுதான் என்னை அழித்து விடக்கூடிய சோதனை என்பார்கள். இறை இல்லம் இடிக்கப்பட்டது, ஹாதிஹி முஹ்லிகதி, இதுதான் என்னை அழித்து விடக்கூடிய சோதனை என்றோம். நம்முடைய உணவு தடை செய்யப்பட்டது, ஹாதிஹி முஹ்லிகதி, இதுதான் என்னை அழித்து விடக்கூடிய சோதனை என்றோம். ஆடை தடுக்கப்பட்டது, ஹாதிஹி முஹ்லிகதி, இதுதான் என்னை அழித்து விடக்கூடிய சோதனை என்றோம். முன்னால் சென்ற சோதனைகள் அனைத்தும் சிரமம் என்றோம். ஆனால் பின்னால் வரக்கூடிய சோதனைகள் முன்னால் சென்றது பரவாயில்லை என்று எண்ணக்கூடிய காலம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது வந்தது. அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது சொல்கிறோம், எங்களுடைய நிலங்களை நீங்கள் எடுக்கிறீர்கள், ஹாதிஹி முஹ்லிகதி, இன்னொன்றும் வரும், ஹாதிஹி முஹ்லிகதி. இன்னொரு 50-100 ஆண்டுகள் அல்லாஹ் இந்த உலகத்தை நீட்டினால் அவர்களும் சொல்லுவார்கள், ஹாதிஹி முஹ்லிகதி.